பாஜக மிக திரளாக ஒரு 340 முதல் 350 சீட்டு வரை வரும். இண்டி கூட்டணி பயந்து விட்டார்கள். எப்படி செல்வ பெருந்தகை தமிழகத்தில் திமுக விட்டு வெளியே போகிறோம் என்று ஒரு பாஜக வளர்ச்சியில் பயத்தில் சொல்கிறாரோ, அதே மாதிரி நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகுவதற்கு ஒரு பின்னணிகள் இந்தியாவில் இருக்கின்றன. அந்த பின்னணியை பார்த்தால் மல்லிகார்ஜுன் கர்கே நேற்று அந்த கூட்டம் சோனியா காந்தி அம்மையார் வீட்டில் நடக்க இருக்கிறதா அல்லது பொது இடத்தில் நடக்க இருக்கிறதா ஒன்றுமே தெரியல. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை 1ஆம் தேதி கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் நாடை நமது, நாடும் நமது, 40 நமது, நாடும் நமது என்றெல்லாம் அரைகூவல் விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 1ஆம் தேதி மீட்டிங்கில் டெல்லியில் டிஎம்கே ஆஃபீஸ் இருக்குதுங்க. அந்த டிஎம்கே ஆஃபீஸில் கலைஞர் படத்தை திறக்கிறதுக்காக டிஆர் பாலு வராரு. அது முடிச்சு இந்த கூட்டத்தை ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு போயிடுவார். அன்லெஸ் உங்களுக்கு சீட்டு எவ்வளோ வருதுன்னு தெரியாத கூட்டம் நடத்தி என்ன பிரயோஜனங்க? நரேந்திர மோடி இதுவரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி எங்குமே போட்டது கிடையாது. ஒன்னே அமித்ஷா பண்ணுவார், அந்த கட்சியை உடைப்பார தவிர ஜனாதிபதி ஆட்சி போட மாட்டாங்க. அதுதான் அரசியல் தந்திரம் கொண்ட சாணக்கியர் என்று அழைக்கக்கூடிய அமித்ஷா செய்யக்கூடிய திரைமறைவு சம்பவங்கள் தான். அதில் பிரபலமானவர் அமித்ஷா. இந்த கர்நாடகாவும் கேரளாவும் சேர்ந்து மு.க. ஸ்டாலினை ஓட வருவாங்க. அதை பற்றி அவர்கள் பேச வேண்டும். பொதுமக்கள் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் ஏன் காங்கிரஸ்காரங்க பேசாதது இவரெல்லாம் பேசுறாங்க. ஒரு விதத்திற்கு தண்ணி வர வேண்டும் என்பதுதான் உண்மையான சமாச்சாரம். ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதை பத்தி ஏன் மு.க. ஸ்டாலின் பேச மாட்டேன் கடிதம் எழுதுறாரு மத்திய அரசாங்கத்தில். சப்போஸ் நாளைக்கு இண்டி கூட்டணி வந்துச்சுன்னா இவர் தமிழ்நாட்டினுடைய ஸ்திதி என்ன ஆகுங்க? போதைப் பொருள் அதிகம், மணல் கொள்ளை அதிகம். ஆனால் மு.க. ஸ்டாலினும் தண்ணி பற்றி ஒன்றும் கவலைப்படுவதே கிடையாது. இந்த இதையும் வளர்த்தி விட்டால் சைலண்ட் ஆயிட்டார் என்று பொதுமக்களிடையே திமுகவிற்கு எதிரான அதிருப்தி பரவலாக தமிழகத்தில் இருப்பதுதான் நிதர்சனம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய வாசகர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்களை கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். ஜூன் 1ஆம் தேதி இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அனைத்து தலைவர்களும் டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஆலோசனை கூட்டம் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரங்களை ஒருங்கிணைக்க தான் பார்க்கிறார்கள். கண்டிப்பாக பாஜக அந்த ஒரு நிலைமைக்கு காங்கிரஸையும் இந்தி கூட்டணியும் தள்ளிவிட்டது. பாஜக மிக திரளாக ஒரு 340 முதல் 350 சீட்டு வரை வரும். இண்டி கூட்டணி பயந்து விட்டார்கள். எப்படி செல்வ பெருந்தகை தமிழகத்தில் திமுக விட்டு வெளியே போகிறோம் என்று ஒரு பாஜக வளர்ச்சியில் பயத்தில் சொல்கிறாரோ, அதே மாதிரி நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகுவதற்கு ஒரு பின்னணிகள் இந்தியாவில் இருக்கின்றன. அந்த பின்னணியை பார்த்தால் மல்லிகார்ஜுன் கர்கே நேற்று அந்த கூட்டம் சோனியா காந்தி அம்மையார் வீட்டில் நடக்க இருக்கிறதா அல்லது பொது இடத்தில் நடக்க இருக்கிறதா ஒன்றுமே தெரியல. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை 1ஆம் தேதி கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் வருவாரா வரமாட்டாரா தெரியாது. காரணம் கலைஞர் பிறந்த நாள் இருக்கிறதுனால அவர் டிஆர் பாலு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அது ஒரு செகண்ட் ரேங்க் லீடர் ஆயிடும். உத்தவ் தாக்கரே வரப்போவது கிடையாது. அவங்க பிஸியா இருக்காங்க சார். இவங்க எதுக்காக அந்த அவசர கூட்டத்தை கூட்டினா கூட தெரியல. அது போஸ்ட்போன் பண்ணாலும் ஆயிடும்ன்ற மாதிரி டெல்லியில சொல்றாங்க. ஒருவேளை கூட்டம் நடந்ததுன்னா அந்த கூட்டத்தில் பல பேர் முடிவுகள் எடுப்பார்கள். இவிஎம் மெஷின் மீது கண்டன தீர்மானத்தை போடுவார்கள். 1ஆம் தேதி இதுவங்க தொலைக்காட்சியில் 4 பேர் வருது 4 பேர் போகுதுன்னு எலெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. அவங்க வாக்குப்பதிவு முடிந்து விட்ட பின்னணியில் 1ஆம் தேதி கூட்டம் போட்டு என்ன சாதிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதில் பிளவு விட்டது. மம்தா பானர்ஜி வரமாட்டேன்னு ஒன்றுமே அது புஷ்ஷுன்னு போயிட்டு வட இந்தியாவில் திமுக வராது வந்தாலும் என்ன பண்ண போறாங்க தெரியாது. என்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னதாகவே ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியாத இருந்த இண்டி கூட்டணி கொள்கை முடிவை எப்படி பொது தேர்தல் நடந்த பிறகு எடுக்க முடியும்? யார் பிரதமர்? மல்லிகார்ஜுன் கர்கேயா? மு.க. ஸ்டாலினா? மம்தா பானர்ஜியா?
இது நடுவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கேன்சர்னு ஒரு கதை கட்டி விட்டாங்க வேற. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வாரம் வரமாட்டாரா? அவர் 2ஆம் தேதி ஜெயிலுக்கு போகணும், அதுக்காக தான் 1ஆம் தேதி வச்சுட்டாங்கன்னு வேற சொல்றாங்க சில பேர். அரவிந்த் கெஜ்ரிவாலும் சோனியா காந்தியும் இப்படி இருந்த பொழுது பிரைம் மினிஸ்டர் கூட சொல்றாரு, இவ்வளவு ஒரு அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டி கூட்டணி என்பது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐ விசாரணைக்கு இருப்பவர்கள் தான் அந்த கூட்டணி இருக்கிற, ஒருத்தர் சொரிஞ்சிக்கிறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பண்ணி விட்டாரு. 1ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டணியினுடைய தாற்பயம், 1ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தின் அழுத்தம் யாருக்குமே தெரியாது. எதுக்கு அந்த கூட்டம் வைக்க போறாங்களோ தெரியாது. சார் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்டிஐ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சுமார் 300-350 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற போறோம். இதனால பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான ஒரு ஆலோசனை கூட அங்கு நடைபெறும் அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவருகிறதே சார். அப்படி திமுக சொல்றாங்களா, யார் சொல்றாங்க? ஊடகங்கள்ல செய்தி வெளியாகிட்டு இருக்கு சார். அங்க அடுத்து அமைச்சரவைகளாக பிரதமர் யார் அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அமைச்சர் யார் அமைச்சர் நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது அமைச்சர்னா தயாநிதி மாறன் இல்ல திருச்சி சிவா வரப்போறாருன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஒரு ஏமாத்தருங்க. அது அங்க என்னங்க, ஒரு மந்திரி சபை கூட்டம் அமைப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல. யார் பிரதமர், திமுகவிலிருந்து எத்தனை வர போகிறார்கள், அதையும் தவிர நம்ம உத்தவ் தாக்கரே எத்தனை பேர் போட போறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எத்தனை சீட்டு வரப்போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் இருக்குதுங்க. 1ஆம் தேதி கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்ற போறார்கள் அதை பாருங்க. இவிஎம் திட்டுவாங்க. நரேந்திர மோடி வந்த பிறகு இந்தியாவை பாதுகாப்போம், இந்தியா பாதுகாத்துட்டாங்களா? இப்போ நாடை நமதே நாடும் நமதே 40 நமதே நாடும் நமதே என்றெல்லாம் அரைகூவல் விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 1ஆம் தேதி மீட்டிங்ல டெல்லியில டிஎம்கே ஆபீஸ் இருக்குதுங்க. அந்த டிஎம்கே ஆபீஸ்ல கலைஞர் படத்தை திறக்கிறதுக்காக டிஆர் பாலு வராரு. அதை முடிச்சு இந்த கூட்டத்தை ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு போயிடுவாரு. அன்லெஸ் உங்களுக்கு சீட்டு எவ்வளவு வருதுன்னு தெரியாத கூட்டம் நடத்தி என்ன பிரயோஜனங்க? ஒரு 1ஆம் தேதி காலையில் இது நடக்கிறது, 1ஆம் தேதி போலிங் இருக்குது வாரணாசியில. ஆனாலும் அனைத்து தொலைக்காட்சிகளுமே எழுதி வச்சுங்க சிவா, நரேந்திர மோடி தியானம் செய்வதை கன்னியாகுமரியிலிருந்து நேரடி ஒளிபரப்பு செய்வார்களே தவிர இந்த இண்டி கூட்டணியினுடைய ஒரு தாக்கம் ஒன்றுமே இருக்காது, புஷ்னு போயிடும். ஏற்கனவே அங்க இண்டி கூட்டணி மரணம் அடைந்து விட்டது வட இந்தியாவில். அங்க பிரைம் மினிஸ்டருக்கு யாரு கேட்டீங்கன்னா, தலைவர் யாரு கேட்ட சொல்ல தெரியல. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்பாடுகளை பாருங்கள். 7 கட்ட தேர்தலில் முதல் கட்டத்தில் சொன்னார்கள் காங்கிரஸ் வெற்றி பெறும், பாஜக கத்தமோகியா முடிந்து போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா 3வது கட்டம் 4வது கட்டம் வந்த உடனே கண்டிப்பாக பாஜகவிற்கு அதிக சீட்டு வரும் காங்கிரஸ் சீட்டு குறைவதனால்தான் நரேந்திர மோடி எதிர்த்து காங்கிரஸ் தன்னுடைய கொள்கை பிரச்சாரத்தை கூட்டாமல் ஒவ்வொரு ஏழைக்கும் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி 8500 ரூபாய் வந்துவிடும் என்று சொல்லுவதை அழகாக சொல்லி இருக்கலாம். எப்படி உங்களுக்கு பணம் வரப்போகுதுலாம் விட்டுருங்க, டக்கா டக் டக்கா டக் டக்கா டக் நாங்க பணம் போறோம்னு ராகுல் காந்தி கேலியா பேசுகிறார். அதை தொடர்ந்து அகிலேஷ் யாதவ் டப்பா டப் டப்பா டப் அப்படிங்கிறாரு. அதை தொடர்ந்து தேஜஸ்வி யாதவ் பட்டாபட் ஹோ ஜாயேகா பட்டாபட் ஹோ ஜாயேகா என்று ஆகமத்துக்கு இது மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்தே பண்ணணும்னு பாக்குறாங்க. அது எப்படி முடியும்? பட்டாபட் கட்டாக்கட் சட்டாச்சட் முடிக்குமா? இந்திய அரசியல் என்பது 140 கோடி ஜனத்தொகை உள்ள தேசம். அதற்கு இப்படி கட்டாக்கட் என்று ஒரு கேடிய சித்திரத்தை உருவாக்குவது தவறு என்று தான் வர்ணனையாக கூறுகிறார்கள் சிவா. சார் மத்தியில இண்டி கூட்டணி வந்தால் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழக துணை முதலமைச்சராக ப்ரமோஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் கூட பரவிட்டு இருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். நாங்க அது மாதிரியான பதவி பிரமாணம் கொடுக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலையும் சீமானையும் விஜயும் எடுத்து வேண்டும் என்றால் திமுக இளைஞர் அணி தலைவரைத்தான் உருவாக்க வேண்டும். உண்மையில் கட்சியினுடைய உள்கட்சி முடிவு, அதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர எதிர்க்க முடியாது. இருப்பினும் அண்ணாமலையை பார்த்து பயந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி என்றால், போன விவாதத்தில் நாம் இதை பற்றி குறிப்பிட்டோம். பாஜக வளர்ந்து வருகிறது என்பதுதான் இதனுடைய கோட்பாடு. அதை வளர விடக்கூடாது என்பதற்காகவே 2025 டிசம்பர் மாதத்தில் தமிழக நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், கிராம பஞ்சாயத்து தேர்தல் நடத்தலாமா, அல்லது தமிழக சட்டமன்றத்தை கலைத்து விட்டு
பொது தேர்தலுக்கு போகலாமா உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் என்று கூட மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சில வருடம் கலந்து ஆலோசித்திருப்பதாக டெல்லியில் தகவல்கள் உலாவுகின்றன. அதையும் தவிர அமெரிக்க பயணம் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஜூலை 2 சட்டமன்றத்தை கூட்டாக வேண்டும். சட்டமன்றத்திற்கு நிதி அறிக்கை சமர்ப்பித்தாக வேண்டும். அதாவது சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ் போன்றவைகள்லாம். அப்பொழுது பயணிகள் தியாகராஜன் ஒரு காலில் நிற்கிறார், தனக்கு நீதித்துறை வர வேண்டும் என்று. தங்கம் தென்னரசு மீது சில கேஸ்கள்லாம் இருக்கிறதுனால அவரை விடுவிக்கலாமா என்று யோசித்து வருகிறார்கள். இதுதான் பின்னணி. சிவா சார், இப்போ பஞ்சாப்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்களே சார், இதனுடைய காரணம் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அந்த மாதிரி வரவே முடியாதுங்க சார், வரவே முடியாதுங்க சார். எப்படி ஒரு கூட்டணி இதில் எப்படி வர முடியும்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. தப்பா நினைக்க கூடாது. அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை பார்த்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவது அனைவருமே ஒரு பொய் மூட்டை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜனாதிபதி ஆட்சி போட வேண்டும் என்றால் ராஜ்யசபாவில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். பொதுமக்களிடையே எதிர்ப்பு இருக்கும். ஒரு அனுதாப அலை வீச ஆரம்பித்துவிடும். அதை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நரேந்திர மோடி இதுவரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி எங்குமே போட்டது கிடையாது. ஒன்னே ஒண்ணு அமித்ஷா பண்ணுவார், அந்த கட்சியை உடைப்பார தவிர ஜனாதிபதி ஆட்சி போட மாட்டாங்க. அதுதான் அரசியல் தந்திரம் கொண்ட சாணக்கியர் என்று அழைக்கக்கூடிய அமித்ஷா செய்யக்கூடிய திரைமறைவு சம்பவங்கள் தான். அதில் பிரபலமானவர் அமித்ஷா. அந்த மாதிரி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு உடைப்பாங்களே தவிர ஜனாதிபதி ஆட்சி போட மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. சார், இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. 6 கட்டங்கள் முடிவடைந்து விட்டது. 7வது கட்டம் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி அவர்களை கடுமையான விமர்சனம் வைத்த கட்சிகள், இவர்கள் எந்த கட்சிகள் மீது அதிக கோபத்தில் அமித்ஷா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க சார்? திமுக மீது. திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால், அடுத்ததுதான் காங்கிரஸ் இல்லாத போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. இப்ப திமுக மீதுதான் கோபம். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு மாசம் ஆச்சு. ஏப்ரல் 19 இன்னி மட்டும் 28 மே மட்டும் வாயடைத்து இருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். பயம், மோடி விடுவாரோ என்ற பயம், அச்சம் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. பாருங்க சிவா, அவர் ஒரு முதலமைச்சர். தமிழகத்திற்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணி வருவதில்லை. டெல்டா தமிழக தஞ்சாவூர் காய்கிறது, வானம் பார்க்கிறது பூமி. முல்லை பெரியாறிலிருந்து சரி, சிலந்தி ஒரு ஆறுகளிலிருந்தும் தமிழகத்திற்கு அங்கங்கு தண்ணி வருகிறது. இந்த கர்நாடகாவும் கேரளாவும் சேர்ந்து மு.க. ஸ்டாலினை ஓட விடுறாங்க. அதை பற்றி அவர்கள் பேச வேண்டும். பொதுமக்கள் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் ஏன் காங்கிரஸ்காரர்கள் பேசாதது இவரெல்லாம் பேசுறாங்க. ஒரு விதத்திற்கு தண்ணி வர வேண்டும் என்பதுதான் உண்மையான சமாச்சாரம். ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதை பத்தியே மு.க. ஸ்டாலின் பேச மாட்டேன், கடிதம் எழுதுறாரு மத்திய அரசாங்கத்தில். சப்போஸ் நாளைக்கு இண்டி கூட்டணி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய ஸ்திதி என்ன ஆகுங்க? அதையெல்லாம் யோசித்து அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு கேரள முதலமைச்சருக்கும் கர்நாடகா முதலமைச்சருக்கும் சக இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தமிழகத்திற்கு செய்யக்கூடிய தண்ணீர் துரோகம் அது. நீங்க தமிழ் பழைய காலத்துல தண்ணின்னா சாராயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் மதுப்பொருள்லாம் வந்து விட்டது, போதைப் பொருள்கள் வந்து விட்டது. இப்ப அந்த தண்ணிங்கிறது போயிடுச்சு. ஆனா இந்த ரியல் தண்ணிக்கு கஷ்டம் வந்துடுச்சு. இப்போ போதைப் பொருள்கள் அதிகம், மணல் கொள்ளை அதிகம். ஆனால் மு.க. ஸ்டாலினும் தண்ணி பற்றி ஒன்றும் கவலைப்படுவதே கிடையாது. இந்த இதையும் வளர்த்தி விட்டார், இதையும் சைலண்ட் ஆயிட்டார் என்று பொதுமக்களிடையே திமுகவிற்கு எதிரான அதிருப்தி பரவலாக தமிழகத்தில் இருப்பதுதான் நிதர்சனம். சிவா சார், இறுதியாக நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் என்ன சார்? சொல்லுங்க சார், நாங்களும் தயாரா இருக்கோம் பாக்குறதுக்கு. வரக்கூடிய செய்தி துளி என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் பிரேக்கிங் நியூஸ் என்ன என்று கேட்டால், 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி 3வது முறையாக நரேந்திர மோடி பதவி ஏற்பார். அதற்கான ஆயத்தங்கள் ஜனாதிபதி இல்லத்தில் நடக்கப் போவது இல்லை. காரணம், டெல்லியில் 50 டிகிரி வெயிலில் இருப்பதனால். G20 நடந்த பாரத் மண்டபம் என்று நடராஜர் சிலை பெருசாக வைத்திருக்கிறார்களே, அதனுடைய பின்னணியில் நரேந்திர மோடி கர்த்தவிய பார்க் என்று சொல்லக்கூடிய இடத்திலோ, புது நாடாளுமன்ற கட்டிடத்திலோ, பாரத் மண்டபத்திலோ, ஏதாவது ஒரு 3ல் ஒரு இடத்தில் பதவி பிரமாணம் செய்ய
முர்முவுக்கு கடிதம் எழுத இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதுதான் சிறப்பு செய்தி. அதையும் தவிர நரேந்திர மோடி முதல் கையெழுத்தாக மந்திரி சபை கூட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி போய் சொல்ல மாட்டார் நரேந்திர மோடி. நீட்டை ஃபர்ஸ்ட் கையெழுத்து நாங்க எங்க ஆச்சுங்க? 4 வருஷம் ஆச்சு. இன்னொரு அரசாங்கம் கூட வரப்போகுது. லாஸ்ட் கையெழுத்து ஆயிடுமோ தெரியல. ஆனால் நரேந்திர மோடியுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து இந்தியர்களுக்கும் ஆண் பெண் இல்ல அந்த வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் 5 லட்சம் ரூபாய்க்கு சிகிச்சை தர தயாராக இருக்கிறது இந்திய அரசாங்கம் என்று வாக்குறுதியை கொடுத்தாரு. கேரண்டி அதை நிலைப்படுத்துவார் நரேந்திர மோடி என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி என்று சொல்லி நம்முடைய பேட்டியை முடித்துக் கொள்ளலாம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம். நன்றி சார்.